இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி யார் தலைமை, ஸ்டாலின் முடிவு எடுப்பார் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேட்டி. புதுச்சேரியில் தென்மண்டல அளவிலான ஸ்கேட்டிங் போட்டி. தமிழ்நாடு, ஆந்திரா, புதுச்சேரியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு. காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு நரிக்குறவர்கள் போராட்டம். நரிக்குறவர் மீது தாக்குதல் நடத்தி ஆடுகளை திருடியவர்களை கைது செய்ய வலியுறுத்தல். சிறுமி பலாத்கார வழக்கில் பெயிண்டருக்கு 20 ஆண்டுகள் சிறை, போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு. சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் பெயிண்டருக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. புதுச்சேரி கருவடிக்குப்பத்தை சேர்ந்த சீனிவாசன் என்பவர் பெயிண்டராக பணிபுரிந்தார். கடந்த 3/2/2024 அன்று அதே பகுதியில் வசிக்கும் 14 வயது சிறுமியின் வீட்டிற்குள் புகுந்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சீனிவாசனை கைது செய்து விசாரணை நடத்தினர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நீதிபதி சுமதி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கின் விசாரணை முடிவடைந்த நிலையில் தொடர்ந்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். அதில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் சீனிவாசனுக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதிக்கப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு சார்பில் ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கில் அரசு தரப்பில் வக்கீல் பச்சையப்பன் ஆஜராகி வாதாடினார். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணிக்கு யார் தலைமை என்பதை திமுக தலைவர் முடிவு எடுப்பார் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார். திமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளர் மறைந்த பேராசிரியர் க. அன்பழகனின் நினைவு நாள் நிகழ்ச்சி புதுச்சேரி மாநில திமுக சார்பில் லப்போர்த் வீதியில் உள்ள கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பேராசிரியர் அன்பழகனின் உருவப்படத்திற்கு திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சிவா, புதுச்சேரியில் தொகுதி பங்கீடு குறித்து இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும், இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமை வகிக்கும் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் தெரிவித்திருக்கும் நிலையில் கூட்டணிக்கு யார் தலைவர் என்பதை திமுக தலைவர் ஸ்டாலின் முடிவு எடுப்பார் என்றும் சிவா தெரிவித்துள்ளார். வில்லியனூர் காவல் நிலையத்தில் காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திட காவல்துறை தலைமையகம் சார்பில் காவல்துறை உயர் அதிகாரிகளின் வழிகாட்டுதலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமையில் புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஒவ்வொரு வாரமும் மக்கள் குறை கேட்பு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் வில்லியனூர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றம் குறை கேட்பு கூட்டத்தில் புதுச்சேரி காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் பங்கேற்று மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கீழ் உள்ள காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளிலிருந்து பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டிருந்தார். இதில் பயிற்சி ஐபிஎஸ் அதிகாரி கதிரவன், மேற்கு காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்களிலிருந்து வட்ட ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவல்துறையினர், குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியில் வசிக்கும் நரிக்குறவர் ஒருவரை பீர் பாட்டிலால் தாக்கி ஆடுகளை திருடி சென்ற மர்ம நபர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த நரிக்குறவர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை நாவர்குளம் பகுதியில் உள்ள நரிக்குறவர் காலனியில் வசித்து வருபவர் அர்ஜுன். இவர் 4 ஆடுகள் மற்றும் மாடு வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் இன்று அதிகாலை அர்ஜுன் வீட்டு வாசலில் கட்டி வைக்கப்பட்டிருந்த மாடு சத்தமிட்டுள்ளது. இதனை கேட்டவர் வெளியே வந்து பார்த்தபோது 4 நபர்கள் அர்ஜுன் கட்டி வைத்திருந்த ஆடுகளை கழற்றி திருடி செல்ல முயற்சித்து வந்தனர். இதனை கண்ட அவர் அதனை தடுக்க முயன்றபோது அந்த மர்ம நபர்கள் அர்ஜுனை பீர் பாட்டிலால் தாக்கி 3 ஆடுகளை எடுத்து சென்றனர். இந்த நிலையில் அர்ஜுன் உள்ளிட்ட அந்த பகுதியைச் சேர்ந்த நரிக்குறவர்கள் தங்கள் பகுதியில் அவ்வப்போது இதுபோன்று ஆடு திருட்டு நடைபெறுவதாகவும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள காவல் நிலைய எதிரில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதனை கண்ட போலீசார் அவர்களிடம் பேசிய காவல் நிலைய வளாகத்திற்குள் அழைத்து சென்றனர். அப்போது அவர்கள் காவல் நிலைய வாசலிலேயே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் உடன் அவர்கள் அளித்த புகார் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதி அளித்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர்.
ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பிரம்மாண்டமான கல்லூரி ஆண்டு விழா செலசியா 2026 நடைபெற்றது. புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் கல்லூரி ஆண்டு விழா செலசியா 2026 2 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் இக்கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் VSK வெங்கடாஜலபதி வரவேற்புரையாற்றினார். இவ்விழாவில் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் கலந்து கொண்டு தொடக்கி வைத்து தலைமை உரையாற்றினார். செயலாளர் நாராயணசாமி, ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் பொருளாளர் ராஜராஜன் மாணவர்களை வரவேற்று அவர்களை இந்த விழாவில் உற்சாகமாக இருக்க வாழ்த்துரை வழங்கினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் இணை செயலாளர் வேலாயுதம், வைஷ்ணவி ராஜராஜன் மற்றும் சூரியகுமார் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். முதல் நாள் விழாவில் தமிழ் சினிமா துறையின் முன்னணி நடிகர் அதர்வா முரளி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு உற்சாகமாக பதிலளித்தார். அவர் தம் உரையில் மாணவர்கள் பன்முக திறமைகளை வளர்த்து கொண்டு கடுமையாக உழைத்து தங்கள் விழாவில் முன்னேற வேண்டும் என்றும், இந்த உலகம் மிக பெரியது, உங்களுடைய சேமிப்பை பயன்படுத்தி நிறைய வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளுங்கள், அதன் மூலம் நிறைய கற்றல் மற்றும் அனுபவங்களை பெற முடியும் என்று கூறினார். அன்றைய தினத்தில் இந்திய அளவில் புகழ்பெற்ற பின்னணி பாடகர் மற்றும் இசையமைப்பாளர் கார்த்திக் கலந்து கொண்டு மிகப்பெரிய இசை நிகழ்ச்சி நடத்தி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். 2ஆம் நாள் விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் முத்திரை வெகு விமர்சையாக வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திரைப்பட நடிகை மற்றும் பாரம்பரிய நடன கலைஞர் மாளவிகா மனோஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். அதனைத் தொடர்ந்து நடிகர் மற்றும் ஒரு பிரபலமான தமிழ் தொலைக்காட்சி தொகுப்பாளர் ரியோராஜ் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தி பேசினார். அந்த கல்லூரியில் பயின்ற சிறந்த முன்னாள் மாணவர்களுக்கு அவர்களது வாழ்நாள் சாதனையை பாராட்டி கேடயமும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இக்கல்லூரி ஆண்டு விழாவை முன்னிட்டு மாணவர்களின் கலாச்சார திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக கலாச்சார குழு ஏற்பாடு செய்து நடத்திய நடனம், நடிப்பு, ஸ்கிராப்ட் கலை, அடாப்டியூஷன் மற்றும் புகைப்படக்கலை, களிமண் மாடலிங், தனி மற்றும் குழு பாடல், இசைக்கருவி வாசித்தல், வாழ்த்து அட்டை உருவாக்குதல் மற்றும் ரியல் மேக்கிங் போன்ற சுமார் 15 வகையான போட்டிகளில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று அதில் வெற்றி பெற்ற முதல் 2 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டினர். இன்றைய கல்லூரி விழாவில் இக்கல்லூரியின் கலாச்சார குழு ஏற்பாடு செய்த அனைத்து துறை இளங்கலை மற்றும் முதுகலை பயிலும் மாணவர்களின் ஆடல், பாடல் மற்றும் இசைக்கருவி வாசித்தல் போன்ற கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்கள் தங்களது கலைத்திறனை வெகு சிறப்பாக வெளிப்படுத்தினர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முயற்சியால் மீட்பு. கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி ஆழ்கடலுக்கு 2 படகுகளில் மீன்பிடிக்க சென்ற காரைக்கால் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 28 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் மாநில செயலாளர் முருகானந்தம் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். அப்போது கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க தேவையான சட்ட உதவிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் தேவையான உதவிகளை செய்து தருவதாக நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதியளித்தார். தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் கடந்த ஜனவரி மாதம் கைது செய்யப்பட்டு ஜோஸ் சார்லஸ் மார்டின் உதவியால் சமீபத்தில் விடுதலை செய்யப்பட்ட 9 மீனவர்கள் அவரை நேரில் சந்தித்து நன்றியை தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் போது மண்டல பொதுச் செயலாளர் அப்துல் பாஷித், காரைக்கால் மாவட்ட மீனவர் அணி தலைவர் வெற்றி வீரன், காரைக்கால் மாவட்ட பரப்புரை செயலர் GV பிரபாகரன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் இன்றும் நாளையும் நடைபெற்று வரும் ஸ்கேட்டிங் போட்டியில் தமிழகம், ஆந்திரா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று பல்வேறு பிரிவு ஸ்கேட்டிங் போட்டிகளில் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி கலாம் ரோலர் ஸ்கேட்டிங் கிளப் சார்பில் தெற்கு மண்டல சாம்பியன்ஷிப் 2026க்கான ஸ்கேட்டிங் போட்டி புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு ஸ்கேட்டிங் மைதானத்தில் இன்று, நாளை என 2 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் தமிழகம், ஆந்திரா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட ஸ்கேட்டிங் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு குவாட், இன்லைன் மற்றும் ஃபேன்சி இன்லைன் போன்ற பிரிவுகளில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொண்டுள்ளனர். இப்போட்டியின் இறுதி சுற்று நாளை மாலை நடைபெற உள்ள நிலையில் வெற்றி பெறுபவர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி மாநில தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் MP தலைமையில் திமுக அவசர ஆலோசனைக் கூட்டம். கூடுதல் தொகுதிகளை கேட்டுப் பெற நிர்வாகிகள் வலியுறுத்தல்.
புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் திமுகவினர் தேர்தல் பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநில கழக நிர்வாகிகள் அவசர ஆலோசனைக் கூட்டம் எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள அக்கார்ட் ஹோட்டலில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கழக கொள்கை பரப்பு செயலாளரும் புதுச்சேரி மாநில தேர்தல் பொறுப்பாளருமான ஜெகத் ரட்சகன் MP தலைமை வகித்தார். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா முன்னிலை வகித்தார். இதில் காரைக்கால் மாநில திமுக அமைப்பாளர் நாஜிம் MLA, அவைத்தலைவர் SP சிவக்குமார், துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி MLA, பொருளாளர் செந்தில்குமார் MLA, இளைஞர் அணி அமைப்பாளர் சம்பத் MLA, நாகத்யாகராஜன் MLA, மாநில துணை அமைப்பாளர்கள் தைரியநாதன், AK குமார், காலாப்பட்டு தொகுதி செந்தில் என்கிற ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் புதுச்சேரியில் திமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது, எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகளை விட இம்முறை கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என நிர்வாகிகள் வலியுறுத்தினர். முன்னதாக இன்று காலை லப்போர்ட் வீதியில் உள்ள மாநில கழக தலைமை அலுவலகத்தில் மாநில கழக அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுக MLA-க்கள் மற்றும் மாநில கழக நிர்வாகிகள் பங்கேற்ற தேர்தல் தொடர்பான கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரத்தில் நாராயணன் காவிரி கால்வாய் புதுப்பிப்பு 5 லட்சம் மக்களுக்கு உயிர் ஊட்டிய மார்டின் குழுமம். தமிழ்நாட்டின் மிகவும் வறட்சியான மாவட்டமாக கருதப்படும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 54 கிலோமீட்டர் நீளமுள்ள நாராயணன் காவிரி கால்வாயை புதுப்பித்து சுமார் 5 லட்சம் மக்களுக்கு பயனளிக்கும் மகத்தான பணியை மார்டின் குழுமம் சுமார் ரூபாய் 50 லட்சம் செலவில் மேற்கொண்டு நிறைவு செய்துள்ளது. இந்த திட்டத்தின் பயன்களை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் விழா பசும்பொன் கமுதி ஊராட்சி மார்னிங் ஸ்டார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. விழாவின் துவக்கமாக கல்லூரி மாணவர்கள் கரகாட்டம், ஒயிலாட்டம், கோலாட்டம், சிலம்பாட்டம், பறையாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளின் மூலம் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து இறை வாழ்த்து மற்றும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டு நிகழ்ச்சி தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியில் மார்டின் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் லீமா ரோஸ் மார்டின், லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், மெகா அறக்கட்டளையின் நிறுவனர் நிமல் ராகவன், APJ அப்துல் கலாம் சர்வதேச அறக்கட்டளையின் கலாம் வீடு இணை நிறுவனர் ஷேக் சலீம், மாவட்ட விவசாய சங்க செயலாளர் முத்துராமலிங்கம், நடிகர் மற்றும் AMD அறக்கட்டளை சார்பில் அருண்மொழி தேவன், பரிசி நலம் அறக்கட்டளை நிறுவனர் நாகேந்திர சேதுபதி ராஜா, மார்னிங் ஸ்டார் கல்லூரி சார்பில் அல்போன்ஸ் பாத்திமா, சமூகம் மற்றும் தமிழ் தேசிய ஆர்வலர் நெருப்பு தமிழர் நெல்லை ஜீவா, மார்னிங் ஸ்டார் பெண்கள் கல்லூரி முதல்வர் அமளி ஆரோக்கிய செல்வி, தமிழ்நாடு விவசாய சங்க மாவட்ட தலைவர் மற்றும் இயற்கை விவசாயி ராமர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறியதாவது: எங்கள் முன்னோர்கள் காளையர் கோவில் பகுதியை சேர்ந்தவர்கள். அப்போது ஏற்பட்ட பஞ்சத்தால் அவர்கள் பர்மாவுக்கு சென்று வியாபாரம் செய்து வாழ்ந்து வந்தனர். பின்னர் ஏற்பட்ட பிரச்சனைகளால் தமிழர்கள் பலர் உயிரிழந்ததுடன் பலர் அகதிகளாக தமிழகம் திரும்பினர். சிலர் அந்தமான் தீவுகளுக்கும் சிலர் கோவை பகுதிக்கும் குடிபெயர்ந்தனர். இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இருந்தது தண்ணீர் பற்றாக்குறைதான். அதனால்தான் நாங்கள் சமூக பொறுப்பு நிதி மூலம் இந்த கால்வாயை தூர்வாரும் பணியை மேற்கொண்டோம். இது ஒரு தொடக்கமே. நல்ல செயல்களை செய்வோருக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை செய்தோம். அரசியலில் பணம் கொடுத்து ஓட்டு பெறும் எண்ணம் மட்டுமே இருக்கக்கூடாது. நல்லவர்களுக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும். திராவிட மாடல் ஆட்சியில் நமது மன்னர்கள் மற்றும் முன்னோர்களின் சாதனைகளை மறைத்து விடுகிறோம். கல்லணை போன்ற மகத்தான கட்டிடங்களை கட்டிய தமிழர்களின் பெருமையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்ற வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். இளைஞர்களுக்கு ஊக்கமளித்தவர் டாக்டர் APJ அப்துல் கலாம். அவர் ராமநாதபுரம் மண்ணில் பிறந்தவர். அதேபோல் இந்த மண்ணிலிருந்து பல திறமையானவர்கள் உருவாகி வருகின்றனர். விவசாயத்தில் தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் விவசாய வளர்ச்சிக்காக அனைவரும் இணைந்து முயற்சி செய்ய வேண்டும். மேலும் RS மங்கலம் கண்மாயை தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. அந்த ஊருடன் எனக்கு குடும்ப உறவும் உள்ளது. அதையும் நிச்சயமாக செய்ய முயற்சி மேற்கொள்வோம் என்று அவர் பேசினார். 11 ஆண்டுகளுக்கு பின்னர் புதுச்சேரி வக்பு வாரியத்தின் தலைவராக அப்துல் ரஹ்மான் பதவியேற்றுக் கொண்டார். வக்பு வாரியம் இஸ்லாமிய சட்டத்தின்படி நல்லெண்ண நோக்கங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை நிர்வகிக்கும் சட்டப்பூர்வ அமைப்பாகும். சொத்துக்களை பாதுகாத்தல், ஆக்கிரமிப்புகளை தடுத்தல் உள்ளிட்ட முக்கிய பணிகளை வக்பு வாரியம் மேற்கொண்டு வருகிறது. ஆனால் புதுச்சேரியில் கடந்த 2015ஆம் ஆண்டிற்கு பிறகு வக்பு வாரிய தலைவர் மற்றும் உறுப்பினர் பணியிடங்கள் காலியாக இருந்தன. புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்படவில்லை. வக்பு வாரியத்திற்கு தலைவரை நியமிக்க கோரி பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வந்தன. அதனைத் தொடர்ந்து வாரியம் முழுமையாக மறுசீரமைக்கப்பட்டது.
துணைநிலை ஆளுநரின் உத்தரவின்படி புதிய நிர்வாக குழுவினர் அறிவிக்கப்பட்டுள்ளது. வக்ஃபு வாரியத்தின் புதிய தலைவராக மாஹேவை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் நியமிக்கப்பட்டுள்ளார். இவருக்கு சேர்த்து செல்வகணபதி MP, சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், சமூக சேவகி வித்யா ரகுராம், காரைக்கால் முத்தவலி, முகமது ஜாகிர் உசேன், வழக்கறிஞர் பிரிவில் சையது அகமது மொஹிதீன், சமூக சேவகி ஜமீலா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட 150 பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணைகளை அரசு கொறடா ஆறுமுகம் வழங்கினார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த முதியோர், விதவை மற்றும் ஆதரவற்ற பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அரசு கொறடாவும் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான AKD ஆறுமுகம் இந்திரா நகர் சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மொத்தம் 150 பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணைகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பயனாளிகள் அரசின் இந்த உதவி திட்டம் தங்களுக்கு பெரிய ஆதரவாக இருக்கும் என தெரிவித்ததுடன் தொடர்ந்து மக்கள் நலப்பணிகளை முன்னெடுத்து வரும் நமது சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகத்திற்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்து விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் தேவஸ்தானத்தில் சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி பரிகார யாகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து கோவில் வளாகத்தில் உள்ள சனீஸ்வர பகவான் சன்னதியில் எள்ளு விளக்கேற்றி தீப வழிபாடு செய்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில செயலாளரும் உபயதாரருமான ரவி ராஜாராம் ஏற்பாட்டில் நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி பூஜையில் கோவில் நிர்வாக அதிகாரி பொன் நீலகண்டன், குருக்கள் சிவராமன், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, சுரேஷ், பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர். பிரேம் டு தாட் சார்பில் மகளிர் தினத்தையொட்டி சப்த மாதர்கள் எனும் தலைப்பில் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் கண்டெம்பரரி ஆர்ட் கேலரியில் 12ஆம் தேதி முதல் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் ஓவியர்கள் லலிதா லட்சுமி, ஓவியா கந்தப்பன், ரேகா, செந்தூர், ரிது துருபாதி, சுதா ராஜேந்திரன், சுகந்தி, பிரபாகரன், சுஜாதா சங்கர் ஆகியோரது ஓவிய படைப்புகள் இடம்பெற்றுள்ளது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி பல்கலைக்கழக விஷுவல் ஆர்ட்ஸ் அகாடமி இயக்குநர் டாக்டர் சாந்தி ஸ்ரீ துவக்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் கலைமாமணி ஓவியர் கந்தப்பன் ஏற்பாடு செய்திருந்தார். எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பில் தஞ்சாவூர் சுந்தரேஸ்வரர் தாயார் மீனாட்சி ஆலயத்தில் 108 மூலிகைகளால் அபிஷேகம் நடைபெற்றது. எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளையின் சார்பாக மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகில் செந்திலை எனும் கிராமத்தில் அமைந்துள்ள பேரருள்மிகு சுந்தரேஸ்வரர் தாயார் மீனாட்சி ஆலயத்தில் 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் நடைபெற்றது. இத்தலம் 4000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற தலமாக திகழ்கிறது. மாசி மத பௌர்ணமியை முன்னிட்டு எடப்பாடி திருமூலர் அறக்கட்டளையின் நிறுவனர் வெங்கடேசனால் 108 பசுந்தழைகளால் ஆன இயற்கை மூலிகைகளை அரைத்து எடுத்து வரப்பட்ட குடத்தையும் மற்ற இதர அபிஷேக பொருட்களான மாலை, பால், தயிர், பன்னீர் போன்ற அபிஷேக பொருட்களை அறக்கட்டளை நிர்வாகிகளுடனும் பக்தர்கள், சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஆன்மீக அன்பர்கள், சிவனடியார்கள் ஆகியோருடன் கோவிலை வலம் வந்து பின்னர் சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓத சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட மூலிகைகளை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. மூலிகை பூஜை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் தேவாரம் பாடல் பெற்ற திருக்கோவிலுக்கும் பிரசித்தி பெற்ற கோவிலுக்கும் திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக நடைபெற்று வருகிறது. இந்த மூலிகை அபிஷேகத்தில் கலந்து கொள்வோருக்கு முன்ஜென்ம பாவ விமோச்சனங்கள் பெற்றும் மற்றும் கர்ம வினைகள் நீங்கி குடும்பங்கள் மேம்படவும் நாடுகள் செழிக்கவும் செய்கிறது. சிவபெருமான் அலங்காரம் தொடர்ந்து செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பூஜைக்கான ஏற்பாடுகளை எடப்பாடி திருமூலர் அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் வெங்கடேசன் மற்றும் நிர்வாகிகள் ஜெயந்தி, பிரியா, ரமேஷ், ஆனந்த பிரகாஷ், தீபா ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் இலவச கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான வெற்றி அறக்கட்டளையை லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், வெற்றி அறக்கட்டளையின் நிறுவனர் அழகப்பன், நிர்வாக அதிகாரி ராகுல், நிறுவன செயலாளர் புஷ்பவல்லி மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் சுரேஷ், மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் ஆகியோர் உடனிருந்தனர்.
திமுக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் மகளிர் தினத்தை முன்னிட்டு திருபுவனை தொகுதியில் திமுக மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் முகிலன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகளை வீடு வீடாக சென்று வழங்கினார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா எம்.எல்.ஏ. வழிகாட்டுதலின்படி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராம பகுதிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் முகிலன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த துவக்க நிகழ்ச்சியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் முகிலன் தனது ஆதரவாளர்களுடன் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்ட நிலையில் அப்பகுதியில் நலத்திட்ட உதவிகளை வீடு வீடாக சென்று வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள், கிராம முக்கிய பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் NSS மாணவர்களுக்கு தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் தேசிய சேவை திட்டம் மாணவர் தன்னார்வலர்களுக்கான வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று மதர் தெரேசா முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி சுகாதார அறிவியல் நிறுவனம் புதுச்சேரியில் நடைபெற்றது. இந்த முகாமில் இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, போப் ஜான் பால் கல்லூரி, மதர் தெரேசா முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி சுகாதார அறிவியல் நிறுவனம், மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவ அறிவியல் நிறுவனம் உள்ளிட்ட கல்லூரிகளின் NSS மாணவர் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை மாநில NSS ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சதீஷ் ஒருங்கிணைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய மாநில ஸ்வீப் நோடல் அதிகாரி கோவிந்தசாமி, இந்திய ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் இளைஞர்களின் பங்கு மிக முக்கியமானது என கூறினார். இந்தியாவின் மக்கள் தொகையில் சுமார் 65% பேர் 35 வயதுக்குட்பட்டவர்கள் என்பதால் நாட்டின் ஜனநாயகத்தின் எதிர்காலம் இளைஞர் வாக்காளர்களின் கைகளில் உள்ளது என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் ஒரு மாணவர் அளிக்கும் வாக்கும் ஒரு கோடீஸ்வரர் அளிக்கும் வாக்குக்கும் சம மதிப்பு இருப்பதாகவும், எந்த தொழில்நுட்பமும் குடிமகன் ஒருவர் செலுத்தும் வாக்கின் சக்தியை மாற்ற முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். அவர் திருக்குறள் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்ற குறளை மேற்கோள் காட்டி எந்த செயலும் சிந்தித்து செய்யப்பட வேண்டும், முடிவு எடுத்த பின் தளர்ச்சி இல்லாமல் செயல்பட வேண்டும் என விளக்கினார். இதனை ஜனநாயகத்துடன் இணைத்து நாட்டின் எதிர்காலம், நல்லாட்சியின் அவசியம் மற்றும் குடிமகனாகிய பொறுப்பு குறித்து சிந்தித்து தேர்தல் நாளில் வாக்களிப்பதன் மூலம் அந்த முடிவை செயலாக்க வேண்டும் என்று மாணவர்களை ஊக்குவித்தார். தனது உரையின் முடிவில் அவர், நீங்கள் ChatGPT-யிடம் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம், ஆனால் வாக்குப்பதிவு நாளில் ஜனநாயகம் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கும். நீங்கள் வாக்களித்தீர்களா? அதற்கான உங்கள் பதில் உங்கள் வாக்கே என்று கூறினார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக டெமோக்ரசி மொபைல் வேன் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தும் முறை மாணவர்களுக்கு நேரடியாக காட்சிப்படுத்தப்பட்டது. இதன் மூலம் மாணவர்கள் தேர்தல் செயல்முறையை அறிந்து பொறுப்பான வாக்காளர்களாக உருவாகும் நோக்கம் வலியுறுத்தப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி யார் தலைமை? ஸ்டாலின் முடிவு எடுப்பார் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேட்டி. புதுச்சேரியில் தென்மண்டல அளவிலான ஸ்கேட்டிங் போட்டி. தமிழ்நாடு, ஆந்திரா, புதுச்சேரியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு. காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு நரிக்குறவர்கள் போராட்டம். நரிக்குறவர் மீது தாக்குதல் நடத்தி ஆடுகளை திருடியவர்களை கைது செய்ய வலியுறுத்தல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.